Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் டாமோட மெத்தட்ஸ் வந்து நம்ம ஒன் பை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து addEventListener அப்படிங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா addEventListener மெத்தட்னா என்ன, அந்த மெத்தடை ஜாவாஸ்கிரிப்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம addEventListener அப்படிங்கிற மெத்தட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் பை எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபேஸ்புக் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக் லாகின் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாகின் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் கிரியேட் நியூ அக்கௌண்ட் நான் பட்டனை ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நமக்கு தனியாக ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம சைன் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டா வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது பாத்தீங்களா. ஸோ அந்த ஆக்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த addEventListener அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா லாகின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ லாகின் பண்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு பார்த்தா தனி ஒரு டெஃபினேஷன் இருக்கும். சின்னமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா addEventListener அப்படிங்கிற மெத்தட் மூலியமா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட HTML பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு நம்ம சப்மிட் பண்ணும்போது அந்த வேல்யூ கெட் பண்றதுக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் நேம், சரி அதுக்காக வந்து இங்கே ஒரு இன்புட் டைப் ஒரு டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம நேம் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐடி நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து யூசர் நேம் அப்படிங்கிறனால யூ நேம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அட்ரஸ்க்காக. ஸோ அட்ரஸ் இன்புட் வந்து டைப் டெக்ஸ்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அட்ரஸ். ஸோ இந்த ஐடி வந்து எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம்ல இருந்து வேல்யூ கெட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த இன்புட் பாக்ஸ்ல இருந்து வேல்யூ கெட் பண்ணணும். நம்ம வந்து நிறைய மெத்தட்ல வந்து நம்ம அந்த இன்புட் வேல்யூ கெட் பண்ணலாம். டேக் நேம் வச்சு கெட் பண்ணலாம், ஐடி நேம், கிளாஸ் நேம். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய மெத்தட்ல வந்து அந்த வேல்யூ கெட் பண்ண முடியும். நான் வந்து இங்க ஐடி யூஸ் பண்ணி நான் வேல்யூ கெட் பண்றதுனால நான் வந்து ஐடி நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பட்டன் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பட்டன் டேக் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா கிளியருக்காக ஜஸ்ட் ஒரு இன்டு மார்க் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக வந்து @times நான் கொடுக்குறேன். ஸோ @times. ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு யூசர் நேம் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ அடுத்து வந்து அட்ரஸ்க்காக வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து சப்மிட் அண்ட் தென் கிளியர் சொல்லிட்டு 2 பட்டன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஐடி நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி btn சப்மிட்னு வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் பட்டனுக்கு வந்து ஐடி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டபுள் கோர்ஸ்ல btn கிளியர் சொல்லிட்டு 2 ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம HTML வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இன்புட் பாக்ஸ் வந்து வேல்யூ கெட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்னா ஸ்கிரிப்ட் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பட்டனுக்கான எலமெண்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் வந்து சப்மிட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ btn சப்மிட் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஐடி நேம் கொடுத்துக்கிறதுனால ஜஸ்ட் அந்த ஐடி நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ btn சப்மிட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம btn கிளியர் அப்படிங்கிற பட்டனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்க வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ btn கிளியர். ஸோ டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐடி நேம் பாஸ் பண்ணிக்கிறேன் btn கிளியர்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பட்டனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஈவென்ட் லெசன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இந்த வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். btn சப்மிட் சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அந்த வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். டாட் கொடுத்துட்டு இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா addEventListener அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஈவெண்ட் நம்ம வந்து எழுத போறோம் அப்படிங்கிற ஈவெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆன் கிளிக் ஈவெண்டா இல்ல வந்து டபுள் கிளிக் ஈவெண்டா சொல்லிட்டு நிறைய விதமான ஈவெண்ட் இருக்கு. இல்ல மவுஸ் ஓவர் ஈவெண்ட் சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளிக்கிங் ஈவெண்ட் நம்ம எழுத போறோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ்ல வந்து கிளிக் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ அதுக்காக வந்து கிளிக் ஈவெண்ட். ஓகேங்களா? இல்ல டபுள் கிளிக் ஈவெண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் ஈவெண்ட், இந்த மாதிரி மவுஸுக்கான நிறைய ஈவெண்ட் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த கிளிக் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் ஆகும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா வந்து நிறைய விதமான மெத்தட்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பட்டனுக்கான ஈவெண்ட் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்புட் பாக்ஸ்ல இருந்து நம்ம வேல்யூ கெட் பண்ணணும். அதுக்காக வந்து இந்த இன்புட்டோட எலமெண்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம குரி செலக்டர்ல இந்த ஐடி நேம் பாஸ் பண்ணி நம்ம அந்த எலமெண்ட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்க வேர் ஸோ யூசர் நேம் அப்படின்னா வந்து இங்க யூ நேம் நான் கொடுத்துக்கிறேன். யூ நேம் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் குரி செலக்டர் அப்படிங்கிற மெத்தடு கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி நேம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி நேம் பார்த்தீங்கன்னா யூ நேம் நான் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் ஆஷ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஆஷ் யூ நேம். ஸோ அடுத்தது வந்து நம்ம அட்ரஸ் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த குரி செலக்டர்ல வந்து யூ நேம் பதிலா அட்ரஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ரஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம தனியா இந்த யூ நேம் டாட் வேல்யூ வச்சு நம்ம கெட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அட்ரஸ் டாட் வேல்யூன்னு கொடுத்து நம்ம வந்து வேல்யூ கெட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா நம்ம இங்கே டாட் வேல்யூ நம்ம கொடுத்து கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன்னா இங்கே டாட் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து அலாட்ல யூ நேம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ நேம். ஸோ இப்போ எனக்கு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் பொழுது நமக்கு யூசர் நேமோட வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர் நேம்ல போயிட்டு சத்யா நான் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். நமக்கு அவுட்புட்ல பார்த்தீங்களா சத்யான்னு சொல்லிட்டு அலர்ட் பாக்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஈவென்ட் லிஸ்ட்ல வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்புட் பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ கெட் பண்ணி நம்ம வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைனமிக்கா வந்து ஒரு ஹிஸ்டரி எலமெண்ட் நான் கெட் பண்ண போறேன். அந்த ஹிஸ்டரி எலமெண்ட்குள்ளார நான் கெட் பண்ற வேல்யூவை நான் பிளேஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன்னா ஒரு பாடி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேர் பாடி ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் பாடி. ஓகேங்களா? ஏன்னா இந்த பாடியில தான் வந்து நான் கெட் பண்ற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? நான் வந்து அப்படி இன்னும் இனிமே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ H1 டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த H1 டேக்ல எனக்கு அந்த யூசர் நேமோட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ ஐடியில வந்து ரிசல்ட்டுக்காக RDSன்னு வச்சுக்கிறேன். இங்க ஒரு ஐஃபன் மட்டும் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் அப்படின்னால ஒரு ஐஃபன் மட்டும் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஐடியில வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து வேர் ரிசல்ட் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர்ல நம்ம அந்த ஐடி நேம் வச்சு நம்ம இந்த H1 எலமெண்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி வந்து RDS நான் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் ரிசல்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ ரிசல்ட். ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன்னா ஆஸ் கொடுத்துட்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரிசல்ட் டாட் இன்னும் HTML நான் கொடுத்துக்கிறேன். இன்னும் HTML போயிட்டு
நான் வந்து அந்த யூசர் நேம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் கோலன் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு அந்த யூ நேம் அப்படிங்கிற வேல்யூ இங்கே கொடுத்துக்கிறேன், வேரியபிள் அங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ யூசர் நேம் வந்து சத்யா நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் யூசர் நேம் சத்யான்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, நான் வந்து H1 நான் கொடுத்துருக்கேன், HT நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ HT கொடுத்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சத்யா நான் டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் யூசர் நேம் வந்து சத்யான்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹைஃபன் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து டைனமிக்காக கிரியேட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ்க்காக result1 and then result2ன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ரிசல்ட்ல வந்து நம்ம result1 and then result2ன்னு சொல்லிட்டு அந்த எலமெண்ட் நான் கெட் பண்ணிக்கிறேன். சேம் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். result1ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூசர் நேம் பிரிண்ட் பண்ணிட்டோம். result2ல வந்து அட்ரஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே result2 in HTML வந்து அட்ரஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த அட்ரஸ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு யூசர் நேம் சத்யா, ஸோ அட்ரஸ் வந்து சேலம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்களா யூசர் நேம் வந்து சத்யான்னு வந்திருக்கும், அண்ட் தென் அட்ரஸ் வந்து சேலம் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஃபன் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, இந்த ஐஃபன் நமக்கு முன்னாடியே டிஸ்பிளே ஆகக்கூடாது. எப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறனோ ஸோ அப்புறம் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டைனமிக்கா வந்து அந்த HT எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இது கமெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை, ஜஸ்ட் நான் இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பாடி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேர் பாடி ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் பாடி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பாடியில் தான் வந்து ஒரு HT எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த HT எலமெண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த பாடி அப்படிங்கிற வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HT எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து வேர் ரிசல்ட் யூனேம் வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஏன்னா ஒரு எலமெண்ட் HT எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம், அதனால கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம ஜஸ்ட் HT நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எலமெண்ட் நம்ம கிரியேட் ஆயிடும். ஸோ அதுவே நமக்கு இன்னொரு எலமெண்ட் வேணும், இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு HT எலமெண்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வேரியபிள் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அட்ரஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த நேம்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த யூ நேம் அந்த அட்ரஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆர் யூநேம் டாட் இன்னர் HTML. ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் கோட்ஸ்குள்ளார நாங்கள் கீழே கொடுத்த அந்த கோடை நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னர் HTML போயிட்டு யூசர் நேம் அண்ட் நியூ நேம் வரணும். ஸோ அடுத்து வந்து ஆர் அட்ரஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஒரு இன்னர் HTML ஈக்குவல் யூசர் நேம் பதிலா அட்ரஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஆர் யூ நேம் அந்த ஆர் அட்ரஸ்ல வந்து நமக்கு இந்த யூசர் நேம் அந்த அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு அவுட்புட்ல வந்து டிஸ்பிளே ஆகணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த பாடிக்குள்ளார இந்த ஆர் யூ நேம் அந்த ஆர் அட்ரஸ் அப்படிங்கிற அந்த HT எலமெண்ட்டை நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பாடி டாட் அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆர் யூநேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆர் யூநேம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் அட்ரஸ். ஸோ இது நம்ம அப்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில வந்து இந்த ரெண்டு HT எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா யூசர் நேம் சத்யா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து சேலம் நான் கொடுக்குறேன். அட்ரஸ் வந்து இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். ஸோ பார்த்தீங்களா அவுட்புட்ல வந்து யூசர் நேம் சத்யன் பிரிண்ட் ஆயிருக்கு, அண்ட் தென் பார்த்தா அட்ரஸ் வந்து சேலம் பிரிண்ட் ஆயிருக்கு.
இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்மிட் பட்டன் பிரஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸா பார்த்த மெத்தட் பாத்தீங்கன்னா சப்மிட் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஐஃபன் மட்டும் டிஸ்பிளே ஆகும். சப்மிட் பட்டன் பிரஸ் பண்ண உடனே நமக்கு அந்த ஐஃபன்ல யூசர் நேம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டைனமிக்கா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம addEventListener அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணும்பொழுது நம்ம கிளியர் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்புட் ஃபீல்ட்ல வந்து வேல்யூ நான் கொடுத்துட்டு இப்போ நான் கிளியர் பட்டன் பிரஸ் பண்ணும்போது நமக்கு கிளியர் ஆகாது. ஓகேங்களா, இப்போ சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு யூசர் நேம் அட்ரஸ் நமக்கு கிளியர் ஆகாது. ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கிளியர் பட்டனுக்கு தனியா ஒரு ஈவென்ட் லெசனை கிரியேட் பண்ணிட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றோம்னா ஒரு btn clear dot addEventListener இதுக்கு வந்து ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது தான் நமக்கு அந்த வேல்யூஸை கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இங்க டபுள் கோட்ஸ்ல கிளிக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஏதோ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷன் இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் கிடையாது அப்படிங்கிறதுனால இது வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா வேல்யூஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்புட் ஃபீல்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இன்புட் ஃபீல்டோட ஐடி பார்த்தீங்கன்னா யூ நேம் அண்ட் அட்ரஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டபுள் கோட்ஸ்ல ஆஸ் யூ நேம் டாட் வேல்யூ வந்து நான் ஜஸ்ட் எம்டியா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் வேல்யூ ஈக்குவல் டபுள் கோட்ஸ் எம்டியா நான் கொடுத்துட்டு ஸோ இப்போ ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன் யூசர் நேம் சத்யா அண்ட் தென் அட்ரஸ் வந்து சேலம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கிளியர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் கிளியர் ஆகணும். ஜஸ்ட் நான் கிளியர் பண்றேன். பாத்தீங்களா, நமக்கு வந்து இன்புட் ஃபீல்ட்ல இருக்கிற வேல்யூ மட்டும் கிளியர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த யூசர் நேம் அட்ரஸ் நமக்கு அவுட்புட் வருது பாத்தீங்களா, அதையும் நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து எப்படி கிளியர் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு HT எலமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த HT எலமெண்ட் வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல என்ன பண்றோம்னா டாக்குமெண்ட் கொரி செலக்டர் இதுல வந்து ஆல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏன் கொரி செலக்டர் ஆல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்து டைனமிக்கா HT எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரே நேம்ல அதாவது ஒரே எலமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், மல்டிபிள் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கொரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க வந்து கொரி செலக்டர் மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சேம் டைம்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து கொரி செலக்டர் ஆல் அப்படிங்கிற மெத்தட்ல இப்போ HT எலமெண்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த HT எலமெண்ட் வந்து எத்தனை டைம் இருக்கோ ஸோ அந்த எலமெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இந்த கொரி செலக்டர் ஆல்ல ஜஸ்ட் வந்து HT எலமெண்ட் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து டாட் ஃபார் ஈச் அப்படிங்கிற ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து அந்த எலமெண்ட்ஸை கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எலமெண்ட்ஸ் இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் தான், நம்ம வந்து என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் நேம் வச்சுட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் அங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல போயிட்டு எலமெண்ட்ஸ் டாட் ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாடியில் வந்து HT எலமெண்ட் வந்து எத்தனை டைம் இருக்கோ ஸோ அத்தனை டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டை வந்து ரன் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு இப்போ யூசர் நேம் வந்து சத்யா அண்ட் தென் அட்ரஸ் வந்து சேலம் நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்றேன். ஸோ இப்போ நான் கிளியர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு இன்புட் ஃபீல்டும் கிளியர் ஆயிடும். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த அவுட்புட் நமக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ நான் இந்த கிளியர் பட்டன் நான் ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு இன்புட் ஃபீல்டும் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டனுக்கு addEventListener மெத்தட் மூலியமா ஒரு ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோல வந்து நம்ம addEventListener அப்படிங்கிற ஒரு மெத்தட் பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக்கோட பார்க்கலாம். 79 bye. See you.